ஹலோ கைஸ், வெல்கம் டு SM மைண்ட் வாய்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல என்ன பார்க்க போறோம்னா, என்ன அபி சொல்லிடலாமா? என்ன கண்டென்ட்? ரொம்ப நம்ம சேனல் இது வரைக்கும் ஹையஸ்ட் வீடியோ போனது மொத்தம் 2 வீடியோ, ரெண்டுமே ஒரே வீடியோ தான். ஆனால் கண்டென்ட் மட்டும் வேற வேற. என்னன்னா, கவர்மெண்ட் லேப்டாப் ரீசெட் வீடியோ, கவர்மெண்ட் லேப்டாப் பிளே ஸ்டோர் இன்ஸ்டால். ஸோ இன்னைக்கு அதில் நம்ம ஒன்று பார்க்க போறது என்னன்னா, ரீசெட் வீடியோ பார்ட் 2. ஸோ ஆமா, ஏன் அப்படின்னா ரீசெட் வீடியோட ஒண்ணுல நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லல. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் நமக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல ஏகப்பட்ட விஷயம் டவுட் கேட்டாங்க. ஸோ அதுல தான் இந்த ரீசெட் வீடியோட பார்ட் 2 மக்கள் வந்து தெளிவா புரியணுக்காண்டி இந்த பார்ட் 2 வீடியோ போட்டுடலாம். பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதை பத்தி நம்ம போட்டுலாம் பார்க்க போறோம். ஸோ ரொம்பலாம் பேச வேண்டாம், வீடியோக்குள்ள போயிடலாம். எப்பா கேமராமேன் அண்ட் எடிட்டரு, அந்த பொருளை கையில கொடு. தூக்கி போட உருட்டி விடுவா. நீ கையிலேயே கொடு. தூக்கியும் போட வேண்டாம், உருட்டியும் போட வேண்டாம். கவர்மெண்ட் லேப்டாப், அப்பா லேப்டாப், XCM. ஷார்ட்டா சொன்னா XCM. அவர் ஓல்டு XCM, இவர் வந்து இப்ப லேட்டஸ்ட் XCM. ஸோ லேப்டாப் இருக்கு. அப்ப என்ன அப்புறம் ஓபன் பண்ணி காட்ட போறீங்கன்னா, சங்கட்டமான விஷயம் நடந்து போச்சு. என்னன்னா நடந்துச்சு? சரி, நானே சொல்றேன். நானே சார்ஜ் இல்ல மக்களே, ஷூட்டுன்னு நீங்க பார்க்கும்போது சார்ஜ் இல்லாம போயிடுச்சு. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு லேப்டாப் வந்து ஒரு டெமோவை தான் கையில வைக்க போறோம். ஆனா எல்லாமே ஸ்கிரீன் ரெக்கார்ட்ல வந்துடும், நீங்க பாத்துக்கோங்க. இதுல நாங்க எதுவும் பார்த்து சொல்ற மாதிரி கிடையாது. பட் ஆனா உங்க ஸ்கிரீன் ரெக்கார்ட்ல நாங்க ஆல்ரெடி ஒரு கிளிப் எடுத்து வச்சு அப்படியே மேட்ச் பண்ணி போட்டுரும். அதுல சொல்லணும்தான் எதுவும் சொல்றோம். என்னன்னா, 1 மினிட். A few moments later. ஃபர்ஸ்ட் ரீசெட் வீடியோ பார்ட் 1ல நம்ம எப்படி போனோம் அதே மாதிரி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்றீங்க. சர்ச்ல போறீங்க, ரீசெட்னு அடிக்கிறீங்க, வரும் ஒரு பிசிஸ் ரீசெட்னு வரும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா 2 ஆப்ஷன் கேட்குமா? லோக்கல், அதுக்கு முன்னாடி ரீசெட்னு கேட்கும். ரீசெட் கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே செட்டிங்ஸ்ல போறீங்க, ரீசெட்னு அடிக்கிறீங்க. அடிச்ச உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் கேட்கும். ரீசெட் வீடியோ 1லயே போட்டிருக்கோம். அதுல அந்த 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து கேட்கறது ஒரு ஆப்ஷன், லோக்கல் இன்ஸ்டாலா கிளவுட் இன்ஸ்டாலான்ட்டு. இதை ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பாக்ஸ்ல இன்ஸ்டால டிஎம் பண்ணி என்ன கேட்டுட்டீங்க. ஸோ அதை தான் சொல்ல போறோம். இதில் நீங்க ஒன்று மட்டும் தான் கொடுக்கணும். என்னன்னா, லோக்கல் இன்ஸ்டால். லோக்கல் இன்ஸ்டால்னா லோக்கலா, அதாவது லேப்டாப்புக்குள்ள அவங்க சேவ் பண்ணி வச்ச செட்டிங்ஸ், அந்த ஸ்டோரேஜ், அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி அவங்க போட்ட லாக் எல்லாமே எடுத்து விட்டு ஒரு நியூ பிசி வாங்கினா ஃபர்ஸ்ட் நீங்க கடையில் ஓப்பன் பண்ணா உங்களுக்கு எப்படி ஆகுமோ அந்த மாதிரி ஆயிரும். இதுதான் நாம பண்ண வேண்டிய ரீசெட். அப்ப கிளவுட் இன்ஸ்டால்லாம் என்ன ப்ரோ அப்படின்னா, கிளவுட்னா நீங்க வந்து ஒரு டிரைவ்ல, கூகுள் டிரைவ்லயோ இல்லை ஏதாச்சும் பிளாட்ஃபார்ம்லயோ அந்த சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க அந்த இதை. ஸோ உங்களோட மெயில் ஐடி மூலமா அது வந்து லாக் ஆயிருக்கும். ஸோ நீங்க அந்த மெயில் ஐடி எதுலலாம் போறீங்களோ அதுல வந்து கிளவுட் மூலமா உங்களோட லேப்டாப்போட அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மீன் இப்ப இந்த ரீசெட் பண்ணதுல நீங்க நிறைய விஷயம் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க லோக்கல். அதே மாதிரி இந்த கிளவுட்ல ரீசெட் பண்ணி ஒரு இன்னொரு பிசியே வச்சிருக்கீங்க. அதை நீங்க எந்த லேப்டாப்லாம் போட்டாலும் நீங்க அந்த லேப்டாப்ல வச்ச டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுதான் கிளவுட். ஸோ இது தேவையில்லை நமக்கு. இது வந்து மேக்ஸிமம் வந்து ஒன்லி ஐடி, ஒன்லி ஃபாரின் கம்பெனிஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். நமக்கு இதுக்கு பேசிக்கா இன்ஸ்டால் பண்ணணும், ரீஇன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு லோக்கல் இன்ஸ்டால் கொடுத்து கிளிக் பண்ணீங்கன்னா நார்மல் ரீஸ்டார்ட் ஆயிரும் மக்களே. ஓகேவா? லோக்கல் இன்ஸ்டால் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க, இல்லை ஓகே கொடுக்குங்க, கொடுத்தோன்னே ஆயிரும். இதைத்தான் நிறைய பேர் டவுட்ல கேட்டீங்க. ஸோ ரீசெட் வீடியோ பார்ட் 2ல அதை நம்ம சொல்லிட்டோம். 2வது, நிறைய பேர் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. என்ன அப்படின்னா, ப்ரோ இப்போ நான் வந்து விண்டோஸ் 11 OS வச்சிருக்கேன், நீ அதையும் கவர்மெண்ட் லேப்டாப் கொடுத்து வச்சிருக்கேன், ஏசர் லேப்டாப் இருக்குது. பட் ஆனால் அதுல வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. என்னன்னா, இப்போ நீ கொடுக்குமா ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் பண்ண அப்புறம் எனக்கு வந்து OS வந்து எனக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டு இல்லாம நான் வந்து அந்த OS-ஐ யூஸ் பண்ண அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்ஸ்டால் பண்ணிட்டா அந்த OS வந்து நமக்கு வந்து பாஸ்வேர்டு தான் உள்ள போகும். ஏன்னா அது ஒரிஜினல் OS. ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் OS-ல பாஸ் இல்லாமல் நீங்க உள்ள போனீங்கன்னா உங்க வைரஸ் வர்றதுக்குள்ள உங்க டேட்டாஸ் ஹேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை நிறைய பேர் தெரியாம கிராக்கடு வெர்ஷன்ல டூப்ளிகேட் OS-ஐ வாங்கி போட்டுருங்க. நீங்க மக்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரிஜினல் OS ரேட்டு மட்டும் 15,000, ஐ மீன் 15,000 OS.
அது கவர்மெண்ட் வந்து உங்க லேப்டாப்ல ஃப்ரீயா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நீங்க டெலிட் பண்ணி நீங்க 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு டூப்ளிகேட்டோ இல்ல கிராக் வெர்ஷன் போட்டு உங்க பாஸ் இல்லாம யூஸ் பண்றீங்க. இதனால உங்க லேப்டாப்புக்கும் உள்ள ஹார்ட்வேர்ல பாதிப்பு இருக்கு, அண்ட் உங்க சாஃப்ட்வேர் டேட்டாவுக்கும் பாதிப்பு இருக்கு. இதே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, எல்லாத்தையுமே நாங்க வந்து இந்த ஸ்கிரீன்லயே போட்டிருப்போம், எல்லாமே சுத்தி சுத்தி போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, தயவு செஞ்சு ஒரிஜினல் OSல பாஸ்வேர்டு வருது ரீசெட் பண்ண அப்படின்னா கொடுத்துருங்க. சிம்பிளான பாஸ்வேர்டு மறக்குது அப்படின்னா ஒரு பேப்பர்லயே ஏதாச்சும் ஒரு ஃபோன்லயே போட்டு நோட் பண்ணி போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இதான் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர். இதான் உங்க மெயில் ஐடி எதுக்கு வேணாலும் நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. ஒரு பேப்பர்லயோ இல்லாட்டி ஒரு போட்டோ எடுத்தோ வச்சுக்கோங்க. பெட்டரான ஆப்ஷன் உங்களுக்கு இது. ஏன்னா ஒரிஜினல் OS அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போயிடுச்சுன்னா கிடைக்காது. ஓகேவா? இப்போ இந்த 2 விஷயம் தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டது, நான் டவுட்ஸ் எல்லாமே கேட்டது. இந்த பார்ட் 2 வீடியோ வந்து நம்ம அதை கிளியர் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவுக்கும் பார்ட் 2 வருது. ஸோ அதை வந்து நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவுமே இந்த கவர்மெண்ட் லேப்டாப் பத்தின ஒரு டீட்டெயில் தான். ஸோ மக்களே, கண்டென்ட்லயும் பார்த்திருப்பீங்க இவனுடைய பார்ட் 2 ரீசெட் எப்படி பண்றதுன்ட்டு. ஸோ நம்ம சொல்லியிருப்போம் எல்லாத்தையுமே. நம்ம இப்போதைக்கு ஓரம் கட்டிடலாம். குப்பையில போட்டு அதை செஞ்சு தேவைப்படுது இந்த 2 கண்டென்ட்டுக்கு அவனை. இதுக்குமே நான் சொல்ல தேவையில்ல ரீசெட் வீடியோல. இதான் மெயின் கண்டென்ட் மக்கள் ரீசெட்ல. இதுக்கு மீறியும் டவுட் சொன்னா இருக்கவே இருக்கு கமெண்ட் பாக்ஸ். கருத்து கணிப்புகளை சாட் பாக்ஸ்ல கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு தட்டி தூக்கி விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட அப்படியே நம்ம முடிச்சுக்கிட்டு அடுத்த ஷூட்டுக்கு போயிடலான்னு இருக்கு. நமக்கு முடிச்சிடலாம் நம்ம. ஸோ உங்களை முடிந்த விடைபெறுவது உங்கள் SM மைண்ட் வாய்ஸ். மயக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை போட்டுருங்க.